Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு எக்ஸ்போசர் யூனிட்டை வீட்டில் எப்படி பண்ணுறது, DIY-னுவாங்க, do it yourself, அந்த மெத்தடில் எப்படி பண்ணுறது, நம்மளே வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் பாக்ஸ் அண்ட் ஒரு மிரர் அண்ட் லைட் இதை வச்சு எப்படி நான் ரெடி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுலேருந்து எக்ஸ்போஸ் எப்படி பண்ணுறது, ஓவர் எக்ஸ்போஸ் அண்டர் எக்ஸ்போஸ்லாம் வந்து உங்களுக்கு இதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பிகினர்ஸ், சரிங்களா? அண்ட் டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ நீங்கள் வந்து ஜாப் ஏதாவது ஒர்க் பண்ணணும், நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் பேசிக் நாலேஜ். இதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, ஸோ இது சிம்பிளாக வந்து ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஸ்க்ரீன் பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனலுக்கு போயிடணும், ப்ரொஃபஷனல் எக்ஸ்போஷர் யூனிட்ஸ்க்கு போயிடணும். இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் ப்ளஸ் வியூஸ் தான் வந்து இந்த சேனலோட க்ரோத்தாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது, ட்ரைனிங் இருக்க முடியும், எதாக இருந்தாலும் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதோட எக்ஸாக்ட் எக்ஸ்போஷர் கிடச்சிருச்சு. ஸோ வெறும் பாக்ஸில் ஒரு எல்இடி பல்பை வச்சு ஸோ இந்த அவுட்புட் எடுத்து வந்திருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ 10 mm கிளாஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே டிரான்ஸ்பரன்சி, அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரீனு, அதுக்கு மேலே வந்து வெயிட் ஒரு போர்டு மாதிரி வச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் அயன் வெயிட்ஸ்லாம் வச்சு ஒரு பிளாக் கலர் கிளாத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த அவுட்புட் வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண பாக்ஸ். ஸோ ஃபைனலி இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹோம்மேட் எக்ஸ்போஷர் யூனிட் தான் ரெடி பண்ணது. ஸோ ஒரு காட்டன் பாக்ஸில் ஒரு எல்இடி பல்பில் ஒரு 10 mm திக்னஸ் கிளாஸ் அந்த பாக்ஸ் அளவுக்கு வச்சு இந்த இமேஜ் டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட் எடுத்து வச்சு 5 மினிட்ஸ் எக்ஸ்போஷர் பண்ணி வாஷ் பண்ணோன்னா இந்த அவுட்புட் கிடச்சிது. இது ஃபஸ்ட் டைம் கிடைக்கல, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸாக ட்ரை பண்ணது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் எக்ஸ்போஷர் யூனிட்டில் தான் எப்பயுமே ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து கண்டிஷன் அப்ளை தான்.
ஹோம் பேஸ்ட் யூனிட் எதுக்காகனா உங்களோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இதை நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணது. கமர்ஷியல் எக்ஸ்போஷர் யூனிட், அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் யூனிட்ன்றது வேறு மாதிரி இருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எல்இடி பல்ப்ஸ் இருக்கும். ஸோ டைமிங் இருக்கும், டைமர் கட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அதோட டார்க்னஸ் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காட்டன் பாக்ஸ், வீட்டில் அந்த காட்டன் பாக்ஸ் எடுத்து அது மேலே ஒரு மிரர் வச்சு ஒரு எக்ஸ்போஷர் யூனிட் ஹோம் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. பட் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் வந்து லேர்னிங் பர்பஸ்க்கு. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் வி கான் கெட் ஆன்சர், சரிங்களா? ரிசல்ட் கிடைக்காது. இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எமல்ஷனோட ட்ரைனஸ் இருக்குது, எமல்ஷன் சென்சிடைசரோட மிக்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து எப்படி அந்த டிரான்ஸ்பரன்சியில் பட்டு ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அந்த டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து இதில் ஒர்க் ஆகணும். அண்ட் இது ஒரு 15 டேஸை நான் ட்ரை பண்ணி இந்த வீடியோவோட பக்காவோட அவுட்புட் வரணுன்றதுனால தான் இந்த இவ்வளோ நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-20 முறை வந்து இந்த எக்ஸ்போஷர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். சில இடத்துலலாம் வந்து 60, 70, 50, 40 அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தது. இதுதான் வந்து 100% ரிசல்ட் வந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி ஹோம் பேஸ்ட் பண்ணுறது, பட் ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஒரு காட்டன் பாக்ஸ், அது என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணி வெளியில் ஒரு பவர் பாக்ஸில் கொடுத்துருங்க. மேலே ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திக்னஸ் இருக்கணும், ஒரு 10 mm வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்பரன்சி எங்கே வேணுமோ உங்களுக்கு எக்ஸ்போஷர், அந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சியை வச்சு டேப் பண்ணிவிட்டு அதை வச்சு மேலே ஒரு போர்டு, டார்க் போர்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் புஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போர்டில் வெயிட் புஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கண்ணாடி மிரரில் இந்த பிரைட்னஸ் பட்டு இந்த டார்க் ஏரியாலாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அந்த வெயிட் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்னஸ் வச்சு 5 minutes லைட்டை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடச்சிடும். இதுவும் வாஷ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணி எடுக்கணும். நல்ல ப்ரெஷர் வாஷர் வச்சு யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அவுட்புட் எக்ஸாக்டான அவுட்புட் வந்துடும். இதுதான் இதோட டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட், சரிங்களா? ஸோ இது 2 தான் இதோட அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எதுக்காகனா ஒரு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் ட்ரை பண்ணுறீங்க. இனிஷியலாக வந்து நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்போஷர் பண்ணதை வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஹோம் பேஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு அவங்க ஷேர் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு. நன்றி, வணக்கம்.